வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. நான் லவேந்திரன் ஜனநாயகன். கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். நாளொன்றுக்கு 1 மணி நேரம் என 4 நாட்களுக்கு மின்வெட்டு. கண்ணீர் புகை பிரயோகத்திற்கு பதிலாக ஆனந்த கண்ணீருடன் திரும்பிய வேலையில்லா பட்டதாரிகள். கொரோனாவுக்கு மத்தியில் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தினரின் நடவடிக்கைகள் அம்பலத்திற்கு. பிரச்சனையில் சிக்கலாம் என சம்பாயோவின் சகோதரர் போலீஸ் மா அதிபருக்கு வழங்கிய தொலைபேசி அழைப்பு. ஐதேகா இல்லாமல் கூடும் வரலாற்றின் முதலாவது பாராளுமன்ற அமர்வு. புனித பணிக்காக வைத்திருந்த பணத்தை வெளிநாட்டு பயணத்திற்கு பயன்படுத்திய கனடிய நிதியமைச்சர் ராஜினாமா. அவை எமது முதன்மை செய்திகள். இனி விரிவான செய்திகள். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட மின் துண்டிப்பு காரணமாக முழு நாட்டையும் 4 வலயங்களாக பிரித்து நாளொன்றுக்கு 1 மணித்தியாலம் வீதம் 4 நாட்களுக்கு நாளை முதல் மின் விநியோகம் தடைப்படும் என மின்சார சபை அறிவித்துள்ளது. இதே நேரம் முழுவதிலும் நேற்றைய தினம் இடம்பெற்ற மின் துண்டிப்பு தொடர்பாக கண்டறிய நியமிக்கப்பட்ட குழு இன்று கூடியது. நேற்று பிற்பகல் 12:30 முதல் நாடு முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டதனால் சர்ச்சைக்குரிய நிலை ஏற்பட்டது. இதனை வழமைக்கு கொண்டுவரும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதுடன் சுமார் 8 மணித்தியாலங்களுக்குள் நாட்டின் பல பாகங்களுக்கு மீண்டும் மின்சாரத்தை வழங்க முடிந்தது. முழு நாட்டிற்கும் மின்சாரம் இரவு 10 மணி அளவில் வழங்க முடிந்ததாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை வழமைக்கு கொண்டுவர 4 நாட்கள் செல்லும் எனவும் இதனால் நாளை முதல் 4 நாட்களுக்கு நாளொன்றுக்கு 1 மணித்தியாலம் என்ற அடிப்படையில் மின்வெட்டு இடம்பெறலாம் என சபையின் தலைவர் விஜித ஹேரத் தெரிவித்தார். சகல மின் உற்பத்தி நிலையங்களும் இணைந்ததாக பிரதான மின் உற்பத்தி நிலையத்திலும் மின்சாரம் துண்டிக்கப்படும். நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் பின்னர் மீண்டும் செயல்படுத்தப்பட்டது. இதனை வளமைக்கு கொண்டு வர 4 நாட்கள் செல்லலாம். இதிலிருந்து 810 மெகாவாட் மின்சாரத்தை வெளியேற்ற முடியும். இதனை ஈடு செய்ய வெளியிலிருந்து 500 மெகாவாட் மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதுடன் 300 மெகாவாட் மின்சார பற்றாக்குறை ஏற்படுகின்றது. அதனை ஈடு செய்வதற்காக நாட்டை 4 வலயங்களாக பிரித்து ஒரு வலயத்தில் மாலை 6 மணி முதல் 7 மணி வரையும், மற்றைய வலயத்தில் 7 மணி முதல் 8 மணி வரையும், அதனை அடுத்து ஏனைய வலயத்திற்கு 8 மணி முதல் 9 மணி வரையிலும் மற்றும் 9 மணியிலிருந்து 10 மணி வரையிலும் மின் துண்டிக்கப்படும். மின்சாரம் தடைப்பட்டமை குறித்து கண்டறிய அமைச்சர் டலஸ் அழகுபெருமவின் ஆலோசனையின் பேரில் விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் ராகுல் அத்தலகே தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழு முதல் தடவையாக இன்று கூடியதுடன் ஒரு வாரத்திற்குள் குழுவின் அறிக்கையை பெற்றுத் தருமாறு அமைச்சர் பணித்துள்ளார். இது தொடர்பாக குழுவின் உறுப்பினர்கள் அமைச்சர் டலஸ் அழகுபெருமவை அறிவுறுத்தியுள்ளனர். பொருளாதாரத்தின் உரிமை மக்களுக்கு கிடைக்கின்ற மக்கள் கேந்திர தேசிய பொருளாதாரம் ஒன்றை கட்டியெழுப்பும் நோக்கில் இம்முறை அரசு அமைச்சுக்களின் கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சுக்களின் உள்ளடக்கம் பற்றிய மீளாய்வு கூட்டத்தின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ராஜாங்க அமைச்சுக்களின் உள்ளடக்கம் பற்றிய மீளாய்வு கூட்டம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் அமைச்சர் விமல் வீரவன்ச, ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர, பத்திக், கைத்தறி மற்றும் உள்நாட்டு ஆடை தொழில்துறை சார்ந்த நிறுவன பொறுப்பாளர்கள் மற்றும் கைத்தொழிலாளர்களும் இதில் கலந்து கொண்டனர். பத்திக், கைத்தறி மற்றும் உள்நாட்டு ஆடை உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு ராஜாங்க அமைச்சொன்றை உருவாக்கியதன் காரணத்தை ஜனாதிபதி இதன் போது தெளிவுபடுத்தினார். இக்கைத்தொழில் துறையை கட்டி எழுப்புவதற்கான திட்டம் ஒன்றை வகுக்குமாறும் ஜனாதிபதி இதன் போது ஆலோசனை வழங்கினார். இதேவேளை போக்குவரத்து சேவை அபிவிருத்தி என்பது பஸ் வண்டிகளை கழுவி சுத்தம் செய்வது முதல் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். போக்குவரத்து அமைச்சின் வாகன ஒழுங்குபடுத்தல், பஸ் வண்டி போக்குவரத்து சேவை, ரயில் பெட்டிகள், மோட்டார் வாகன கைத்தொழில், ராஜாங்க அமைச்சின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நியாயம் கோரி வீதிகளில் இறங்கிய பட்டதாரிகளுக்கு கண்ணீர் புகை பிரயோகம், ரப்பர் குண்டு தாக்குதல், நீர்பீழ்ச்சி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட யுகத்திற்கு முடிவுக்கும் வந்துள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதே பிரிவினருக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று வாசல் திறக்கப்பட்டது. பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் பெற்றுக்கொள்ளும் பட்டத்திற்கு ஏற்ற தொழிலை கோரி
மேலும் பல ஆண்டுகள் வீதிகளில் இறங்கி போராடிய பட்டதாரிகளின் வரலாறு இன்று மாற்றியமைக்கப்பட்டது. கொழும்பு கோட்டையிலிருந்து பட்டதாரிகள் தடைகளை தாண்டி இன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொள்ளும் நோக்கில் வருகை தந்தனர். ஜனாதிபதி செயலகத்தின் அருகாமையில் சென்ற இவர்களுக்கு அதன் வாசல்கள் திறக்கப்பட்டன. அவர்களில் 10 பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி செயலகத்தினுள் சென்று அதிகாரிகளை சந்திக்க வாய்ப்பளிக்கப்பட்டது. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அரச தொழில் வாய்ப்பு வழங்கும் வேலை திட்டம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரத்திற்கு வந்தவுடன் ஆரம்பிக்கப்பட்டது. அண்மையில் இடம்பெற்ற பொது தேர்தல் காரணமாக பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. பொது தேர்தலுக்கு பின்னர் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. அங்கும் பிரச்சனைகள் எழுந்தபோது நிவாரணம் கோரி பட்டதாரிகள் ஜனாதிபதி செயலகத்திற்கு வருகை தந்தனர். சுமார் 1 மணி நேரம் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. 2 வாரங்களுக்குள் தீர்வு பெற்று தருவதாக இணக்கமும் காணப்பட்டது. 9வது பாராளுமன்றத்தின் கன்னி கூட்டத்தொடர் நாளை மறுநாள் முற்பகல் 9:30 ஆரம்பமாகும். சுகாதார வழிமுறைகளுடன் பாராளுமன்ற நிகழ்வுகள் இடம்பெறும். இதே நேரம் புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டமும் நாளை நடைபெறவுள்ளது. இதுவரை வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ள 223 உறுப்பினர்களுக்கு ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டு குறித்த கடிதங்கள் பாராளுமன்ற நிர்வாகத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இம்முறை பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் தகவல்கள் ஆன்லைன் முறையில் பெற்றுக் கொள்ளப்பட்டமை விசேட அம்சமாகும். அவர்கள் சத்தியப்பிரமாணம் செய்வதற்கு இந்த தகவல்கள் கட்டாயம் தேவைப்படுவதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அலுவலகம் அறிவித்துள்ளது. COVID-19 தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள நிலைமைகளை கருத்தில் கொண்டு சுகாதார தரப்பினர் வழங்கியுள்ள வழிகாட்டுதல்களை உரிய முறையில் பின்பற்றி பாராளுமன்ற கூட்டத்தொடரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் அபய ஜனபல கட்சி ஆகியவற்றின் தேசிய பட்டியல்களுக்கு நாளை மறுநாளுக்குள் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படாவிடின் புதிய பாராளுமன்றத்தில் அவர்களுக்கான ஆசனங்கள் வெற்றிடமாக இருக்கும் என அறிவிக்கப்படுகின்றது. அவ்விரு கட்சிகளும் தேசிய பட்டியல் உறுப்பினர்களை இதுவரை தெரிவு செய்யவில்லை. இதே நேரம் இம்முறை பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த தகுதி பெற்றுள்ள 2 உறுப்பினர்களான பிரேம்லால் ஜெயசேகர மற்றும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஆகியோருக்கு நீதிமன்ற உத்தரவின் பேரில் பாராளுமன்றத்திற்கு வருகை தர முடியும் என பாராளுமன்ற அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதே நேரம் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு மட்டக்களப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை பாராளுமன்ற வரலாற்றில் ஐக்கிய தேசிய கட்சி இல்லாத பாராளுமன்ற கூட்டத்தொடர் நாளை மறுதினம் ஆரம்பமாக உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஏஷா விதானகே தெரிவித்துள்ளார். இலங்கையின் மிக பழைய அரசியல் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி இதுபோன்ற பாரிய வீழ்ச்சிக்கு சென்றமைக்கான பொறுப்பை அக்கட்சியின் தற்போதைய தலைவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஏஷா விதானகே மேலும் தெரிவித்தார். பாராளுமன்ற வரலாற்றில் ஐக்கிய தேசிய கட்சி இல்லாத பாராளுமன்ற அமர்வு இடம்பெறும் நாளாக எதிர்வரும் 20ஆம் தேதி அமையப் போகின்றது. அது பற்றி நாங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை, வேதனை அடைகின்றோம். இந்த நாட்டின் மிக பழைய அரசியல் கட்சியும் ஏராளமான தலைவர்களை உருவாக்கிய கட்சி பாராளுமன்ற பிரதிநிதித்துவமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டதற்கான பொறுப்பை தற்போதைய தலைவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமது தனிப்பட்ட அரசியல் நோக்கங்களுக்காக துடித்த பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அந்த கும்பலுக்கு நாம் ஒன்றை கூற விரும்புகின்றோம். எஞ்சியுள்ள ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் கௌரவத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னை எவரும் கடத்தி செல்லவோ அல்லது காணாமல் ஆக்கச் செய்யவோ இல்லை என சங்கைக்குரிய அதுரலிய ரத்னதேரர் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கருத்து வெளியிட்டார். பொது தேர்தலில் அப்பே ஜனபல கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியல் உறுப்பினரை தெரிவு செய்வதில் நெருக்கடி நிலை தோன்றியது. இதுவரை எவரும் நியமிக்கப்படவில்லை. கட்சியின் முன்னாள் செயலாளர் சங்கைக்குரிய வேதனிகம விமலதிசா மற்றும் சங்கைக்குரிய அதுரலிய ரத்னதேரர் ஆகியோர் காணாமல் போயுள்ளதாக அண்மையில் செய்திகள் வெளியாகின. அது தொடர்பாக பதிலளிக்கும் வகையில் சங்கைக்குரிய அதுரலிய ரத்னதேரர் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தினார். අපේ ජනබල පක්ෂයේ පත් වූ මන්ත්‍රීදුරය පිළිබඳ විශාල විවාදයක් அப்பே ஜனபல கட்சியினால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அதில் முக்கிய விடயம் நான் காணாமல் போனதாக கூறப்படும் விடயமாகும். பல முக்கிய ஊடகங்களும் இதனை குறிப்பிட்டிருந்தன. அது பற்றி நான் கவலை அடைகின்றேன். என்னை போன்ற பிரபல்யமான ஒருவருக்கு அவ்வாறு மறைந்திருக்க முடியாது. கடந்த பல நாட்களாக நான் இரவு நேரத்தில் சதகம் செவன நிலையத்திலேயே இருந்தேன். அந்த செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. கடத்தல் குறித்தும் கூறப்படுகின்றது. அவ்வாறான எந்த ஒரு விடயத்திலும் நான் சம்பந்தப்படவில்லை. தேசிய பட்டியல் உறுப்பினரை சமூக ரீதியிலான நடவடிக்கை ஒன்றுக்கு முன்னெடுக்கவே நாம் பயன்படுத்த வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டாலும் சமூக செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும். இதனை முன்னெடுக்க நான் தலைமைத்துவம் வழங்குவேன். இதில் பிரச்சனை ஏற்பட்டால் நான் அமைதியாக இருந்து விடுவேன்.
பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இன்றியமையாத ஒன்றல்ல. நான் ஒப்பந்தம் ஒன்றை செய்துள்ளேன். அதன்படி செயலாளரோ பதில் செயலாளரோ எனது பரிந்துரைக்கு ஏற்ப உறுப்பினர் ஒருவரை நியமிக்க முடியும். அந்த சட்டத்திற்கு ஏற்ப எவரும் செயல்பட முடியும். මන්ත්‍රීවරයා පත් කරන්න. ඒ නිසා ඒ නීතියට අනුව ඕනෑම කෙනෙක් කටයුතු කළ යුතුයි. இதே நேரம் தேர்தல்கள் ஆணைக்குழு அப்பே ஜனபல கட்சியின் உறுப்பினர்களுக்கு இன்றைய தினம் வருகை தருமாறு அழைப்பு விடுத்திருந்தது. அக்கட்சியின் புதிய செயலாளர் நிஷாந்த ரத்நாயக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்தார். அவர் 3 தடவைகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்துள்ளார். 2 சந்தர்ப்பங்களில் நிஷாந்த ரத்நாயக்க ஊடகங்களை நழுவி செல்லும் விதத்தை அவதானிக்க முடிந்தது. அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் இன்றைய தினமும் சமய வழிபாடுகளுடன் தமது கடமைகளை ஆரம்பித்தனர். இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ டொரிண்டனில் உள்ள விளையாட்டுத்துறை அமைச்சில் கடமைகளை ஆரம்பித்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். சூரிய சக்தி, காற்று, நீர் மின்வலு உற்பத்தி திட்ட அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தமது கடமைகளை இன்று ஆரம்பித்தார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா, அமைச்சர்களான டலஸ் அழகப்பெரும, மஹிந்த அமரவீர உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தெங்கு, கித்துல், பனை, ரப்பர் செய்கை ஊக்குவிப்பு மற்றும் அதனுடன் தொடர்புடைய கைத்தொழில் பொருள் உற்பத்தி ஏற்றுமதி ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ சிசிரிபாயில் உள்ள தனது அமைச்சில் கடமைகளை ஆரம்பித்தார். அமைச்சர் ரமேஷ் பத்திரன உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நெல், தானியம், சேதன பசலை, மரக்கறி, பல வகைகள், மிளகாய், வெங்காயம், கிழங்கு செய்கை ஊக்குவிப்பு, விதை உற்பத்தி, உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாய ராஜாங்க அமைச்சராக சசீந்திர ராஜபக்ஷ பத்ரமுல்ல கமநல சேவைகள் நிலையத்தில் கடமைகளை ஆரம்பித்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். உர உற்பத்தி, ரசாயன உரம், கிருமிநாசினி பயன்பாடு ராஜாங்க அமைச்சர் மொஹாண்டி சில்வா பத்ரமுல்ல கமநல சேவை நிலையத்தில் சுப நேரத்தில் கடமைகளை ஆரம்பித்தார். அமைச்சர்களான ரமேஷ் பத்திரனா, மஹிந்தானந்த அலுத்கமகே உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். கொரோனா காலத்தில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளின் பாதுகாப்பில் கடத்தல்காரர்களுக்கு வழங்குவதற்காக 130 கிலோகிராம் போதைப்பொருள் மாத்தறையிலிருந்து கொழும்பிற்கு எடுத்து வரப்பட்டுள்ளதாக இன்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. பிராந்திய ரீதியில் போதைப்பொருள் விநியோக வலையமைப்பு மட்டுமன்றி பாரிய அளவிலான போதைப்பொருள் விற்பனையாளர்களையும் கைது செய்யும் பரந்தளவிலான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் இதனுடன் தொடர்பு பட்டவர்கள் வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத வகையில் குழப்பமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கைப்பற்றப்படும் போதைப்பொருள் மொத்தமாக போதைப்பொருள் விற்பனையாளர்களுடன் இணைந்து மீண்டும் விற்பனை செய்ய முயற்சியில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அப்பணியகத்தின் 13 அதிகாரிகள் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். மினுவாங்கொட பகுதியில் கைது செய்யப்பட்ட டைல் சமிந்த என்பவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரச பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இவ்விசாரணைகளின் அடிப்படையில் இலங்கையில் போதைப்பொருள் விற்பனை மற்றும் அதனுடன் தொடர்புபட்ட முக்கிய சந்தேக நபரான விகக பிரபாத் என்பவரும் அவரது சாரதியான காவிந்த சூர்யாராய்ச்சி என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். விகக பிரபாத் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கொரோனா தொற்று தீவிரமாக இருந்த காலப்பகுதியில், அதாவது கடந்த ஏப்ரல் மாதத்தில் மாத்தறையிலிருந்து 130 கிலோகிராம் போதைப்பொருள் எடுத்து வரப்பட்டு அதில் 90 கிலோகிராமை டைல் சமிந்த என்பவருக்கு வழங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளுடன் அரச வாகனம் ஒன்றின் பாதுகாப்புடன் தனியார் வாகனம் ஒன்றில் இந்த போதைப்பொருள் எடுத்து வரப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த போதைப்பொருளில் 10 கிலோகிராம், 12 கிலோகிராம், 3 கிலோகிராம் என பிரிக்கப்பட்டு மூவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருளை எடுத்து செல்வதற்கு இந்த போதைப்பொருள் வர்த்தகர் 130 லட்சம் ரூபாவை போதைப்பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளார். தற்போது துபாயில் உள்ள முக்கிய பாதாள உலக உறுப்பினரான உதார சம்பத் என்பவரால் பொடிலெசி என்பவரின் வழிகாட்டலில் போதைப்பொருள் வர்த்தகம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கைப்பற்றப்படும் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் சில அதிகாரிகள் ஒன்று கூடல்களை நடத்தியுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் போதைப்பொருள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சகல தகவல்களும் அம்பலத்திற்கு வந்துள்ளன. இதனூடாக முன்னெடுக்க
முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் இலங்கையின் போதைப்பொருள் விநியோகத்தை முற்றாக சீர்குலைக்க குறுகிய காலத்திற்குள் வாய்ப்பு கிட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே நேரம் அத்துருகிரிய வெளிவிட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட முற்றுகையின் போது 15 கிராமுக்கும் கூடுதலான ஹெரோயின் போதைப்பொருள், 25 கிராம் ஐஸ் போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவை மோட்டார் சைக்கிள் ஒன்றில் எடுத்து செல்லப்படும் போது கைப்பற்றப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் அத்துருகிரிய மொரட்டு ஆகிய பகுதியில் 18 கிராமுக்கும் கூடுதலான ஹெரோயின் போதைப் பொருளுடன் அரச பகுப்பாய்வு திணைக்களத்தில் பணிபுரியும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் பெற்றுக் கொள்ளப்பட்ட தகவலின் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இன்றைய தினம் கைது செய்யப்பட்ட நபரும் அரச பகுப்பாய்வு திணைக்களத்தில் பணிபுரியும் நபராவார். போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் மாத்திரமன்றி அரச பகுப்பாய்வு திணைக்களத்தில் உள்ள போதைப் பொருள் வர்த்தகர்கள் தொடர்பாகவும் தகவல்கள் கசிந்து வருகின்றன. பரிசோதனைகளுக்கென எடுத்து செல்லப்படும் சில போதைப் பொருள்கள் தொடர்பாகவும் சந்தேகம் எழுந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எவருக்கும் சந்தேகம் ஏற்படாத வகையில் இந்நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளுடன் தொடர்பு பட்டு மேற்கொள்ளப்படும் போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்பிலான சகல தகவல்களும் வெளியாகியுள்ளன. பன்னிப்பேட்டை பகுதியில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட பெண் ஒருவர் வேன் ஒன்றுடன் கொட்டாவ போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். பன்னிப்பேட்டிய மேம்பாலத்திற்கு சமீபமாக 22 கிராம் போதைப் பொருளுடன் சந்தேக நபரான பெண்ணும் அவரது 5 வயது சிறுவனும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதே நேரம் நாரம்பேத்த கொட்டியாக்கும்புர பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 26,000 ரூபாய் பணமும் 8 செல்லிட தொலைபேசிகளுடனும் பெண் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். மகர சிறைச்சாலை கைதியொருவருக்கு கால் சட்டையின் கீழ் பகுதியில் மிக நுணுக்கமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டு 2 பேக்கெட் போதைப் பொருளை எடுத்து சென்ற பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஜாயல பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயான இவர் ஏற்கனவே திருட்டு சம்பவத்துடன் தொடர்பு பட்டு சிறைவாசம் அனுபவித்து விடுதலையான பெண் என சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவிட்-19 வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கு அரசாங்கம் வழங்கியுள்ள வழிகாட்டல்கள் முன்னெடுக்கப்படும் விதம் தொடர்பாக கண்டறிய பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரம் போலீஸ் போக்குவரத்து பிரிவு பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் சிசுசெரிய பஸ் வண்டிகளின் சுகாதார வழிகாட்டல்கள் முன்னெடுக்கப்படும் விதத்தை பரிசோதித்தனர். அனுராதபுரம் நகரை மையமாக கொண்டு இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளி உள்ளிட்ட சுகாதார ஆலோசனைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படாமை தொடர்பாக சாரதிகள் மற்றும் உதவியாளர்களிடம் போலீசார் விளக்கம் கோரியுள்ளனர். இதே நேரம் போக்குவரத்து போலீசார் சிலர் முகக்கவசம் உரிய முறையில் அணியாது கடமையில் ஈடுபட்டிருப்பதை அவதானிக்க முடிந்தது. கோவிட் தொற்றை ஒழிப்பதற்கு போலீசார் நாடு முழுவதிலும் அறிவுறுத்தல்களை விரிவுபடுத்தி வரும் நிலையில் சில அதிகாரிகள் சுகாதார வழிகாட்டல்களை மீறுவதை அவதானிக்க முடிந்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகரான அனுருத்த சம்பாய உள்ளிட்ட 4 பேரை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீர்கொழும்பு நீதவான் சஜித்ரா ஜெயசூரிய இன்று உத்தரவிட்டார். அவர்களுக்கு எதிரான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் இவ்வுத்தரவை பிறப்பித்தார். இதே நேரம் பதில் போலீஸ் மாதிபர் CD விக்ரமரத்ன அனுருத்த சம்பாயோவின் சகோதரருக்கு வழங்கிய தொலைபேசி அழைப்பு தொடர்பாகவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையின் கைதிகளுக்கு வசதிகளை செய்து கொடுக்கும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அச்சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகரான அனுருத்த சம்பாயோ உள்ளிட்ட 4 சந்தேக நபர்களுக்கு எதிராக வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீர்கொழும்பு நீதவான் சஜித்ரா ஜெயசூரிய முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டமாதிபர் திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் விளக்கம் அளிக்கையில் பதில் போலீஸ் மாதிபர் CD விக்ரமரத்ன அனுருத்த சம்பாயோவின் சகோதரரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளதாக சம்பாயோவின் சகோதரர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கிய வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை பகிரங்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். பதில் போலீஸ் மாதிபர் அனுருத்த சம்பாயோவின் சகோதரரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விரைவில் சரணடையுமாறு அண்ணனுக்கு கூறுங்கள் என தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தினால் தனக்கு பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாகவும் தன்னிடம் கூறியதாக சம்பாயோவின் சகோதரரின் வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக திலீப் பீரிஸ் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். இதே நேரம் தான் இந்த சம்பவத்தில் போலீஸ் திணைக்களத்திற்கு எதிராக செயல்படுவது நீதிமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாப்பதற்காகும் என திலீப் பீரிஸ் மேலும் தெரிவித்துள்ளார். பிடிவிராந்துக்காரர்களுடன் போலீசார் நடந்து கொள்ளும் விதம் கண்டிக்கத்தக்கதென திலீப் பீரிஸ் மேலும் தெரிவித்துள்ளார். அங்கு பிரதிவாதி சார்பில் ஆஜரான
ஜனாதிபதி சட்டத்தரணி சவீந்திர பெர்னாண்டோ இவ்வழக்கிற்கு ஊடகங்கள் வீண் பிரசாரம் ஒன்றை வழங்குவதாக தெரிவித்தார். தமது சாட்சிக்காரர்களை குற்றவாளிகளாக்குவதற்கு ஊடகங்கள் முயற்சிப்பது தொடர்பாக தமது கண்டனத்தை வெளியிடுவதாகவும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். தமது சாட்சிக்காரருக்கு பிணை கோருவதாகவும் பிரதிவாதி சார்பிலான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனை ஆராய்ந்த நீதிபதி பிரதிவாதிகள் நாட்டின் உயர் அதிகாரிகளுடன் நடந்து கொண்ட விதம் இங்கு தெளிவாகின்றது. அத்துடன் வழக்கின் விசாரணைகள் இன்னும் நிறைவடையாத நிலையில் பிரதிவாதிகள் சார்பிலான பிணை மனு கோரிக்கையை நிராகரிப்பதாக நீதிபதி தெரிவித்தார். சந்தேக நபர்களை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.